முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்த வசந்தகுமாரின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் கன்னியாகுமரி மக்களுடன் உரையாடுவது போன்று AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனதருமை கன்னியாகுமரி சொந்தங்களே, நான் உங்கள் வசந்தகுமார் பேசுகிறேன். நான் பிறந்த மண்ணிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உங்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி செய்யும் வாய்ப்பை பெற்றேன். அதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு பணியாற்றினேன். இவ்வேளையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா என்னும் பெருந்தொற்று உலகையே புரட்டி போட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. பேரிடர் காலத்தில் மக்கள் பணியில் இருந்த நான் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தேன். நான் உடலால் உங்களை விட்டு பிரிந்தாலும் மனதளவில் உங்களுடன் தான் இருக்கிறேன் என நம்புகிறேன். குமரி மண்ணின் அனைத்து குடும்பத்தினரையும் வளர்ச்சியால் முன்னேற்றம் அடையச் செய்வதே எனது நோக்கமாக இருந்தது. ஆனால் எனது எண்ணம் முழுமையாக முடியாமல் போனதே என்ற ஏக்கம் எனக்குள் இருந்தது. எனது எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்ற கிடைத்த மற்றொரு வாய்ப்புதான் என் அன்பு மகன் விஜய் வசந்த். அவன் உங்களுக்காக பணி செய்ய உங்களோடு இருக்கிறான். நீங்கள் என் மேல் வைத்திருந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய வாரிசாக இருந்து என் மகன் விஜய் வசந்த் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவான் என்ற நம்பிக்கையை நீங்கள் அவன் மீது வைத்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. உங்களோடு நான், உங்களுக்காகவே நான் என்னும் என் எண்ணத்திற்கு ஏற்ப உங்களில் ஒருவனாயிருந்து விஜய் வசந்த் உங்களுக்காக சேவை செய்வான். நமது குமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் நமது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காகவும் உங்களுக்கு அரணாகவும் பாதுகாவலனாகவும் எனது மகன் விஜய் வசந்த் செயல்படுவான் என்பதை அவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையோடு நான் உறுதியிட்டு கூறுகிறேன். காங்கிரஸில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.